தாவேக அரசின் முதல் பட்ஜெட் கவர்ச்சி அறிவிப்புகள் இருக்காது. விஜய் போடும் பிளான் பி. தமிழ்நாடு சட்டசபையில் தமிழக வெற்றிக்கழக அரசு தனது முதலாவது பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை வரும் வாரம் தாக்கல் செய்ய உள்ளது. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பதால் அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் நிலவி வருகிறது. அறம், பொருள், இன்பம் ஆகிய தமிழ் முப்பால் நெறிகளை அடித்தளமாக கொண்டு தாவேகவின் முதல் பட்ஜெட் வடிவம் பெற்று வருகிறது. நிதி மேலாண்மையில் நேர்மையும் ஒழுக்கமும், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வருவாய் பெருக்கம், மக்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வு மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இந்த நிதிநிலை அறிக்கை கவனமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது மாநில கருவூலத்தில் போதிய நிதி இருப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக தாவேக கூறி வருகிறது. இதை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட்டில் பிரம்மாண்டமான நிதி ஒதுக்கீடு தேவைப்படும் புதிய அல்லது மிகப்பெரிய அளவிலான நிதியை உள்ளடக்கிய கவர்ச்சிகரமான நலத்திட்ட அறிவிப்புகள் எதுவும் இடம்பெறாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலத்தின் நிதி நிலையை மறைக்காமல் தற்போதைய உண்மையான நிதிச்சூழலை மக்களுக்கு தெளிவாகவும் வெளிப்படையாகவும் எடுத்துரைக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் நிதித்துறை அதிகாரிகளுக்கு திட்டவட்டமாக உத்தரவிட்டுள்ளார். மாநிலத்தில் தற்போது என்னென்ன நிதி வளங்கள் கிடைக்கக்கூடியதாக உள்ளன, எவை கிடைக்கப் பெறவில்லை, அரசின் நிதி பற்றாக்குறை எந்த அளவில் உள்ளது என்பதை பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைக்கப்பட உள்ளது. வெறுமனே கேட்டு ரசிக்கும்படியான கவர்ச்சி அறிவிப்புகளையோ நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதிகளையோ வழங்கி மக்களை மகிழ்விக்க முயலாமல் உண்மையான தரவுகளுடன் வெளிப்படைத்தன்மையுடன் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை முதலமைச்சர் முதன்மை குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறார். மாநில கருவூலத்தில் நிலவும் நிதி இழப்பு ஒரு சவாலாக இருந்தாலும் அது மாநிலத்தின் வளர்ச்சியை முடக்கி விடாது என்று நிதித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து மூத்த நிதித்துறை அதிகாரிகள் கூறுகையில், தற்போதைய நிதி நெருக்கடி தற்காலிகமானது. நிதி பற்றாக்குறை இருந்தாலும் அடுத்த 20 ஆண்டுகளில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் கட்டமைப்பு முன்னேற்றத்திற்கும் தேவையான அனைத்து அத்தியாவசிய விஷயங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் நுட்பமாக சேர்க்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், தொழில்நுட்ப பூங்காக்கள் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி ஆகிய முதன்மை துறைகளுக்கு தொலைநோக்கு பார்வையுடன் முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. குறுகிய கால அரசியல் லாபங்களுக்காக நிதியை வீணடிக்காமல் எதிர்கால தலைமுறையின் வாழ்வை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட உள்ளது. மேலும் பொருளாதார நிலைத்தன்மையை எட்டுவதற்கான வழிமுறைகள் மற்றும் கடன் சுமையை குறைப்பதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகளும் இதில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட்டில் ஏராளமான இலவச திட்டங்களும் பிரம்மாண்ட நிதி ஒதுக்கீடுகளும் அறிவிக்கப்படுவது வழக்கமாக இருந்துள்ளது. ஆனால் தாவேக அரசு அந்த பாதையிலிருந்து முற்றிலும் விலகி பொருளாதார நிலையை எதிர்கொண்டு நேர்மையான முறையில் செயலாற்ற முடிவெடுத்துள்ளது. அரசின் இந்த வெளிப்படையான அணுகுமுறை தமிழக நிதி மேலாண்மையில் ஒரு புதிய கலாச்சாரத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் வாரம் தாக்கல் செய்யப்பட உள்ள இந்த முதல் நிதிநிலை அறிக்கை தமிழகத்தின் நீண்டகால பொருளாதார பயணத்திற்கு உறுதியான அடித்தளமாக அமையும்.